எவ்ரிவன், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செப்சிஸ் பார்க்க போகிறோம். செப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அஸ் இன்ஃபெக்ஷன் வித் எவிடன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃபெக்ஷன் கூட இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னா செப்சிஸ்ன்னு சொல்லிட்டு கிளினிக்கலாக சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் ஹேவ் இன்ஃபெக்டிவ் ஆர் நான் இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜினால் வருது. இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இல்லாமலேயும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் நடக்குது. அது என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸு, பேங்க்ரியாடைட்டிஸ், பர்ன்ஸ் இதெல்லாம் இதனால் செப்சிஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு அன்காம்ப்ளிகேட்டட் செப்சிஸு, சிவியர் செப்சிஸு, அதுக்கப்புறம் செப்டிக் ஷாக்கு. இப்போ அன்காம்ப்ளிகேட்டட் செப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டு பை ஃப்ளூ அண்ட் அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்னால இந்த செப்சிஸ் நம்மளுக்கு வருது. சிவியர் செப்சிஸ் அசோசியேட்டட் வித் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எங்கே அஃபெக்ட் ஆகுதோ அதை தூரத்தில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்லாம் கம்மியாகுது. அதுதான் செப்சிஸ். ஓகேவா, சிவியர் செப்சிஸ். செப்டிக் ஷாக் பார்த்திங்கன்னா அக்கம்பனி ஹைப்போ டென்ஷன் இருக்கும். ஐவி கொடுத்தாலுமே அவங்களுக்கு கம்மியாகவே ஆகலை. அப்போ தான் இந்த செப்டிக் ஷாக் இருக்கும். இதுதான் 3 டைப்ஸு. அடுத்தது ஈட்டியாலஜி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அக்வைர்டு ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன்னாக இருக்குது. இதுதான் மெயின் காசஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிமோனியானால் வரலாம், யூடிஐ இன்ஃபெக்ஷன், சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷனு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகோக்கஸ், ஈகோலை, மல்டிட்ரக் ரெசிஸ்டன்ஸ், இது மாதிரி நிறைய காஸ்னால் இந்த செப்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதோட பேத்தோஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. இப்போ ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த செப்சிஸ் இஸ் கேரக்டர் பை ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், இம்யூனோசப்ரெசிவ் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். எதனால்? மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனால் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. TH1 லிம்போசைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா இந்த பேத்தோஜன்ஸை எலிமினேட் பண்ணுது. எலிமினேட் பண்ணும் போது டிஷ்யூ டேமேஜ் நடக்குது. சிவியர் செப்சிஸில் டேமேஜ் நடக்கும்போது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா அதான் டியூமர் நெக்ரோசிங் ஃபேக்டர் ஆல்ஃபா, இன்டர்ஃபெரான் 1, இன்டர்ஃபெரான் 2 இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா TH2 லிம்போசைட்ஸ் அண்ட் IL4, IL10 இது இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணும். டிஷ்யூ டேமேஜை ரெடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்ணனால என்ன ஆகும்னா ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் லிபரேட் அண்ட் ஆக்ட் ஆன் த ஹோஸ்ட் செல்ஸ். ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனாலும் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ராடக்ட்லாம் என்ன ஆகுதுன்னா ஹோஸ்ட் செல்லில் நம்ம டிஷ்யூஸை இன்னும் டேமேஜ் பண்ணுது. டேமேஜ் பண்ணிட்டு அங்கே இருக்க ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இன்னும் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா ஃபீவர் வருது, வேசோ டைலட்டேஷன் ஆகுது, ஹைப்போடென்ஷன் ஆகுது, குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்குது, லிப்போலைசிஸ் அண்ட் ஹைபாக்சியாலாம் நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்மா செல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் லோ இன்ட்ராவாஸ்குலர் வால்யூம் ஹைப்பர் பர்ஃபியூஷன் ஷாக் லாஸ்ட்டாக நடக்குது. பிளாஸ்மாவில் அந்த வால்யூம்லாம் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, மெயினாக கொலாகுலேஷன் அப்நார்மாலிட்டி நடக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லீடிங் டு டிஐசி எஸ்பெஷலி மைக்ரோவாஸ்குலர் த்ராம்போசிஸ் நடக்குது. எதனால் அந்த த்ராம்போசிஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் கொலாகுலேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இம்பேர்மெண்ட் ஆஃப் ஆன்டி கொலாகுலேஷன் மெக்கானிசம் இம்பேக்ட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு த்ராம்போசிஸ் வருது. ரெடியூஸ்டு லெவல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸையும் ஆன்டித்ரோமின் ரெடியூஸ் ஆகுது. அது கூட ஃபிப்ரினோலைசிஸ் நடக்குது. அது கூட ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வருது, இம்யூனோ சப்ரெஷன் இதெல்லாம் செப்சிஸில் நடக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டிசீஸு, செப்சிஸ் அண்ட் செப்டிக் ஷாக் இருக்குது. ப்ரைமரி டிசீஸ்னால் அந்த ஃபீவர் அதெல்லாம் காமனாக வருது. செப்சிஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிபீனியா, ட்ராக்கிகார்டியா, வீக் த்ரெட்டி பல்ஸ் இருக்கும், ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, கோல்டு கிளம்ஸி ஸ்கின் இருக்குது, சைனோசிஸ் இருக்குது, ஒலிக்யூரியா இருக்குது. இதுதான் ப்ரைமரியாக வர சிம்டம்ஸு. ஃபஸ்ட் டைம் அதாவது சீக்கிரமாக வரும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் நியூரோபதி இருக்குது அண்ட் மயோபதி இருக்குது. பேரலைட்டிக் இலியக்கஸ், அடினல் டிஸ்ஃபங்க்ஷன், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வருது. இதுதான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அடுத்தது டயக்னோசிஸ் பார்க்கும் போதீங்கன்னா எப்படி டயக்னோஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கேர்ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும்.
ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வேணும், அப்ராப்ரியேட் இமேஜிங் அதாவது எக்ஸ்ரே அந்த சிடி எம்ஆர்ஐ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்தது லூக்கோபீனியா வந்து இருக்கும். ப்ரைமரி சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி, இன்ட்ரா அப்டாமினல், யூரினரி ட்ராக்கு, சாஃப்ட் டிஷ்யூவில் தான் வந்து ப்ரைமரியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அது கூட வந்து எலிவேட்டட் லாக்டேட் வந்து எலிவேட் ஆகுது, எலிவேட்டட் சீரம் ப்ரோ கால்சிட்டோனின் வந்து எலிவேட்டட் ஆகுது, சிஆர்பி எலிவேட் ஆகுது, த்ரோம்பின் டைம் வந்து ப்ரொலாங்ட் ஆகுது. இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்ம செப்சிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய்.